வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். யார் உங்களோட சீக்ரெட் அட்மைரர்? யாரோ உங்க மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. ஸோ யார் இது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ஹார்ட் டீம் யூ ராக்னு போட்டு இருக்கிற இந்த பிங்க் கலர் ஹார்ட் டீம். ஓகே. பைல் நம்பர் 2 1010 ஏஞ்சல் நம்பர். பைல் நம்பர் 3 இந்த குட் நைட். ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ குயிக்காக சூஸ் பண்ணுங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். குயிக்காக சூஸ் பண்ணுங்க, ரீடிங்குள்ள போயிடலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ I'll take 5 messages. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு 3 இருக்கட்டும். ஸோ எஸ், இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு உங்களோட நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய நபராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சனுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் வில் கோ பியாண்டுன்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நார்மலாக தொடங்குற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் அது ஒரு ஒரு வெரி டீப் அண்ட் க்ளோஸ் பாண்டிங் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் திஸ் 1 இயர், இந்த 1 வருஷம் வந்துட்டு அந்த நபர் உங்களை நிறைய விதத்தில் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த நபர் ரொம்ப மிஸ்டரியாகவே இருப்பாங்க. உங்களால் வந்துட்டு அவங்கள பற்றி முழுசாக வந்து புரிஞ்சுக்கவே முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருப்பாங்க. கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஆல்வேஸ் வந்துட்டு உங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த நபர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக நிறைய பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களோட வர்றப்போ வந்துட்டு ஒரு வைப், ஒரு கனெக்ஷன் அவங்களால உணர முடியும். லைக் அவங்களாவே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட நார்மலாக பேசுகிறப்போ சரி, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ சரி, இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஃபீலிங். ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி, லைக் அ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதனால அந்த பர்சன் வந்து வெரி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. லைக் யூ ஆர் த பர்சன், அவங்க வந்து மேரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ லைஃப் லாங் இந்த பாண்டிங் இருக்கணும் அப்படின்ற ஆசைகள் வந்துட்டு இருக்கு. பட் அவசரப்பட மாட்டாங்க. உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க உங்களுக்கு போடுற எஃபர்ட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு போடுவீங்களா அப்படின்னா நோ. இந்த நபர் மேபி உங்களோட வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், இல்லை படிக்கிற இடத்துல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு ரேண்டம் சோஷியல் மீடியாவில் கனெக்ட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இது ஒரு டிவைன் லவ் வந்திருக்கிறதுனால இட்ஸ் வில் பி லைக் காட் கொடுக்குற ஒரு செகண்ட் சான்சஸாக கூட இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் ரொம்ப பவுண்டரிஸை செட் பண்ண போறீங்க. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு யூ ஆர் வெரி அலர்ட்டிவ் கேரக்டர். ரொம்ப அலர்ட்டாக இருப்பீங்க. அது வந்து ஒரு லவ்னு வந்துட்டா, ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா நீங்கள் ரொம்ப அலர்ட். டக்குன்னு போய் ஃபாலோ ஆகக்கூடாது. ஏன்னா வந்து ஏற்கனவே நிறைய நான் பட்டுட்டேன், ஏமாந்துட்டேன், இனி ரேண்டமான லவ்லலாம் போய் வந்து மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பவுண்டரிஸ் போடுவீங்க. அந்த பர்சன் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு போராட்டம் யார் யாரையோ மியூச்சுவல் ஃப்ரெண்டு இல்லை யார் யாரையோ வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் ஸ்டில்
யூ ஆர் வெரி ப்ரொடெக்டிவ் அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ்ல இருந்து டிவைன் வரைக்குமே வந்துட்டு இந்த விஷயத்துல உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு அலர்ட்னஸ் உங்களை நோக்கி வரும், கேர்ஃபுல்லா இருங்க, இந்த இதில் இப்படி இருங்கன்னு சொல்லிட்டு யூ வில் கெட் தட் அலர்ட்னஸ். ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் வந்து அந்த பர்சனை பற்றியே தெரியும். அவங்க ஸ்லோவாக தான் ரிவீல் பண்ணுவாங்க அவங்களோட ட்ரூ செல்ஃப், அவங்கள பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆரம்பத்தில் வந்துட்டு கண்டிப்பாக ரிவீல் பண்ண மாட்டாங்க. பட் அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு see you are a magical kind of thing. லைக் அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு கஷ்டத்திலயோ ஏதோ ஒரு குழப்பத்திலயோ ஒரு தனிமையிலயோ இருக்கக்கூடிய டைம்ல வந்துட்டு நீங்க அவங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு மேஜிக்கல் மாதிரி போவீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஆரா அவங்கள அப்படியே வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். ஸோ அவங்களுக்கே தெரியாது எப்படி இந்த ஒரு அட்ராக்ஷன் உங்க மேல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ வெரி குயிக் அட்ராக்ஷனா தான் இருக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் நியூஸ் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. இல்ல பிரபஞ்சத்துக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த 1010 ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, I'll take 5. New beginnings, புது தொடக்கம் within next few months. Okay, அடுத்து emotional pain. Okay, childhood abuse, big happy changes. ஓகே, ஸோ யார் இந்த நபர், ஏன் வந்து உங்க மேல ஒரு கண்ணா இருக்காங்க? ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. I'll take tarot also. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த நபர் வந்து நீங்க பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எய்தர் நீங்களோ இல்லை அந்த நபரோ ஒரு சைல்டுஹுட் ஒரு எமோஷனல் பெயின் வந்து அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஓகேங்களா? சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்கள், நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ட்ராமாலே வந்துட்டு இருப்பீங்க. அண்ட் மோஸ்ட்லி 2 பேருக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமா இருக்கும். 2 பேருமே ஒரு ஹாப்பியஸ்டான பர்சனா சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னா மனசுக்குள்ளார ஏதோ ஒரு கவலைகளை வச்சுட்டு வெளியில சிரிக்கக்கூடிய நபராக தான் நீங்க இருப்பீங்க. போத் ஆஃப் யூ, 2 பேருமே. ஓகேங்களா? பட் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மோரார்லெஸ் 2 பேருமே ஒரே மாதிரி தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ட்வின் ஃபிளேமாவும் இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா வந்து மேபி லைக் நீங்க வெளியில ஏதோ ஒரு ரேண்டம்லி மீட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி நீங்க அந்த ஆர்ட், அந்த கிராஃப்ட் சம்பந்தமா இல்லை உங்களோட ஹாபி பேஷன் சம்பந்தமா நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதை நோக்கி போற டைம்ல இவங்க வந்து ஏதோ ஒரு மூலியமாக உங்களோட கனெக்ட் ஆவாங்க. ஓகே, எஸ்பெஷலி நீங்க உங்களோட அந்த பேஷனை நோக்கி போறப்போ. சரிங்களா? அண்ட் ஒரு பிக் சேஞ்சஸ் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளார, அடுத்த ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளார ஒரு நல்ல மாற்றங்கள், ஒரு புது தொடக்கங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு நபர் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு உங்க லைஃப்ல வந்துட்டு இப்போ மேபி லைக் ரொம்ப அப்படியே அடுத்து என்ன அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஒரு பார்க்கறது எல்லாமே ஒரு இருட்டா இருக்கு, பார்க்கறது எல்லாமே சிக்கலா இருக்கு, இந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட எப்பயுமே ஒரு இருட்டிலே இருந்துட்டு இருக்கீங்க, பார்க்கறது நெகட்டிவாவே பார்த்துட்டு இருக்கீங்க, யோசிக்கிறது பயத்தோட யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நபரோட வருகை உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை வந்துட்டு கொடுக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஹெல்பிங் ஹேண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ போத் ஆஃப் யூ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோல் கனெக்ஷன்ங்கிறது எதிர்பார்க்கலாம். அந்த பர்சன் வந்ததுக்கு அப்புறம் சோல் லெவல்ல நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அண்ட் ஏதாவது ஒரு கைடன்சஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும், உங்களை யோசிக்க வைக்கும். அவங்க ஏன் இப்படி
ஓவரா நடந்துக்கிறாங்க எப்படின்னு ஏதாவது ஒரு யோசனைகள் வந்துட்டு சோல் லெவல்ல இருக்கும். இட்ஸ் நாட் லைக் ரேண்டம் அப்படி இல்லை, பட் ரொம்ப டீப்பா வந்துட்டு இருக்கும். ஸோ 2 பேரோட அந்த ஒரு பெயின், ரொம்ப வருஷமாக மனசுல இருந்த அந்த பெயினை ரிலீஸ் பண்றதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க 2 பேரும் வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்க மேபி அந்த பர்சனை பார்க்காம இருந்திருக்கலாம், பட் அந்த பர்சன் மேபி உங்களோட கனெக்ட் ஆகியிருக்கலாம் ஆல்ரெடி. இல்ல ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரியும்னு கூட வந்துட்டு சொல்லலாம். ஓகே, பட் அட் த சேம் டைம் வந்துட்டு பி கேர்ஃபுல். ஓகே, பிகாஸ் வந்துட்டு நீங்க 2 பேருமே ஒரு ஹீலிங் ஸ்டேஜ்குள்ளார வந்துட்டு போவீங்க ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம். பட் தென் சுத்தி இருக்கிற நபர்கள் விஷயத்துல கவனம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த பாண்டிங், உங்க 2 பேர்த்தோட பாண்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு டவுட்லயோ ஒரு பிரச்சனையிலயோ தான் வந்து ஆரம்பிக்கும், ஒரு சந்தேகத்திலே ஆரம்பிக்கும். பிகாஸ் வந்து ட்ராமா இருக்கு இல்ல. ஸோ ஏற்கனவே நிறைய பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ புதுசா ஒரு பாண்டிங்குள்ள போறப்போ ஆப்வியஸ்லி அந்த ட்ராமாங்கிறது இருக்கதான் செய்யும். ஓகே, ஸோ அது வந்துட்டு இந்த உங்க 2 பேரோட பாண்டிங்ல ஆரம்பத்துல அது காமிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? பட் ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து புரிதல் இருக்கும், ஒரு சந்தேகம் ஒரு டவுட்டோட தான் ஆரம்பிக்கும். ஆனா பட் அது வந்து போக போக ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துட்டு வரும். ஓகே, பிகாஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்தை ஓவர் கம் பண்ண போறீங்க, அதுல இருந்து வெளியே வர போறீங்க. ஸோ இட் டேக் சம் டைம். பொறுமை முக்கியம் இந்த பாண்டிங்ல. பொறுமைங்கிறது வந்து முக்கியம் 2 பேருக்குமே சரி, அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 1010ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணலாம். ஐ அட்ராக்ட் நியூ பிகினிங்ஸ், ஐ எம் வெல்கமிங் திஸ் பர்சன் அப்படிங்கறதும் டைப் பண்ணலாம். இல்ல பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை கூட டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். யார் அந்த நபர்? Okay, I'll take this. Okay, so intuition. Your storm is coming to end. Okay. Happy times, very good. Self-sacrifice. Okay. One more. Clouded vision. Pile number 3. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த பர்சன் வந்து கைண்ட் ஆஃப் மோர் ஹீலிங் இல்லைன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி வெரி இன்ட்யூட்டிவான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ரொம்ப இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா, இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா ஏதோ ஒரு எதர் அந்த ஃபீல்டில் இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அதை படிச்சிருக்கலாம், இல்லை அது மேலே அதிகமான ஆர்வம் வந்துட்டு இருக்கும். செய்கிற வேலை வேற ஏதோ ஒன்று இருக்கலாம், அது மேலே ஆர்வம் தனிப்பட்ட முறையில் இருக்கும், அதை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல்வேஸ் வந்துட்டு ஒரு பிலீஃப் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஓகே, பட் அந்த பர்சன் வந்துட்டு மேபி உங்களுடைய லைக் உங்களோட the glow and the look and the beautiness வச்சு கூட அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 மேபி நீங்கள் ரொம்ப ஒரு 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 உங்களுக்குள்ள ஒரு வைப்ரண்ட் க்ளோ அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு இதில் வந்துட்டு ஒரு திரும்பி பார்க்க வைப்பீங்க பீப்புளை. ஓகே, ஸோ தட் க்ளோ வந்துட்டு வெரி அட்ராக்டிவாக வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் தட் பர்சன் வில் பிலீவ் லைக் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ சரி, உங்களோட கனெக்ட் ஆகிறப்போ சம்வேர் நீங்கள் அவங்களோட லைஃப் அண்ட் டெஸ்டினியில் ஒரு பார்ட்டாக இருக்க போறீங்கிறது அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன், அவங்க வெரி இன்ட்யூட்டிவான ஒரு கேரக்டர், ரொம்ப உள்ளுணர்வு அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு பிலீஃப் அவங்கள வந்துட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல வந்துட்டு ஆர்வம் காமிப்பாங்க.
ஓகே, அண்ட் அவங்களோட உள்ளுணர்வும் சரி, அவங்களோட ஹார்ட்டும் சரி உங்களோட சம்வேர் கனெக்ட் ஆகும். பட் ஆனால் மேபி பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க அதை நோட் பண்ண மாட்டீங்க. அட் பிகினிங் ஆரம்பத்தில் அவ்வளோக்கும் நீங்க அதை கேர்லெஸ்ஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பெருசா வந்து உங்களை சுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, உங்களை சுத்தி இவங்க இதெல்லாம் யோசிக்கிறாங்க, உங்களை பத்தி நினைக்கிறாங்கங்கிற ஐடியா கொஞ்சம் கூட இருக்காது பைல் நம்பர் 3க்கு. பிகாஸ் நீங்க வேற ஒரு உலகத்துல சுத்திட்டு இருப்பீங்க, உங்க மைண்ட்ல வேற ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் கம் அஸ் ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஓகே, பிகாஸ் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டியே இல்லாம நிறைய குழப்பங்கள் இருக்கு. நிறைய அடுத்து என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எனக்கு ரெஸ்டே இல்லையே, நல்லா தூங்கினா நல்லா இருக்குமே, எனக்கு ரொம்ப பிஸியாவே நான் இருக்கேனே. ஸோ இந்த மாதிரி உங்களோட டெய்லி லைஃப்ல நடக்கிற ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு பைல் நம்பர் 3க்கு. பட் அதனால நீங்க சுத்தி வந்து கவனிச்சு இருக்க மாட்டீங்க. பட் திஸ் டைம் இந்த பர்சனோட வருகை, இந்த பர்சனோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி டைம்ஸாக இருக்கும். உங்களோட எல்லா பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும். ஓகே, see you feel like protected. அந்த பர்சன் வந்துட்டு உங்க லைஃப்ல வந்தாவே இல்லை அவங்க ஒரு ப்ரொடெக்டடான ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளார வரும். சம்வேர் ஏதோ ஒரு ஓகே இதை நம்ம பண்ணுவோமே, துணிஞ்சு இவங்க கிட்ட பேசுவோமே, எவ்வளோ நாளைக்கு நம்மளும் அடங்கி போறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் உங்களை அறியாம உங்களுக்குள்ளார வரும். பிகாஸ் அந்த பர்சனோட எனர்ஜி, அவங்களோட ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களை நோக்கி வருதுன்னு அர்த்தம். ஸோ லிசன் டு யுவர் ஹார்ட். ரொம்ப ஓவரா போட்டு யோசிச்சுட்டு ஓவர் திங்கிங் பண்ணாம உங்க மனசு என்ன சொல்லுதோ கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு மெசேஜ், ஏதாவது ஒரு மெசேஜ் கண்டிப்பா கிடைக்கும் பைல் நம்பர் 3க்கு. See, அந்த பர்சன் உங்களோட வழிகள், உங்களோட கஷ்டத்துக்கு ஒரு மருந்தாக வருவாங்க, ஒரு சொல்யூஷனோட வருவாங்க, ஒரு ஹீலிங்கோட வருவாங்க. உங்களுக்கான ஒரு நம்பிக்கையை கண்டிப்பாக வந்துட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஆறுதல்கள் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு சில கவலைகள், ஒரு சில விஷயங்களை வந்துட்டு யாருக்கிட்டயோ நான் சொல்லணும், அது மூலியமா எனக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும், ஹெல்ப் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த பர்சன் ஒரு காரணமாகவும் இருப்பாங்க. எஸ், இது உங்களோட இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் மேபி நீங்க உங்க ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிறதுக்கும் லைக் டேட் இது மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா? டக்குன்னு வந்து கிளிக் ஆகாது. ஸோ நிறைய என்ன ஏது ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிளிக் ஆகக்கூடிய ஒரு பாண்டிங் இது. எய்தர் ஒன் ஆஃப் யூ வெரி குட் ஆர்டிஸ்ட், ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்கில் வந்துட்டு எய்தர் உங்களுக்கோ இல்லை அந்த நபருக்கோ இருக்கும். லைக் அவங்க கிட்ட பேசினாவே அந்த குரலை வச்சோ இல்லை உங்களுக்குள்ள ஒரு விஷுவல் கொண்டு வருவீங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் வந்துட்டு கொண்டு வர அளவுக்கு ஸ்கில்டு தான். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ வெல்கம் ஹாப்பி டைம்ஸ் இன் மை லைஃப் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கு சொல்லணுமோ அதை கூட டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 3 பைல்ல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. குவைட் யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு. தேங்க்யூ.